அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புத்தாண்டு என்று சொன்னாலே நம்மில் பலரும் கண்டும் காணாமல் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நம்மில் பல பேர் அந்த நாட்களை வரவேற்பதாக இருக்கட்டும், அந்த நாட்களிலே பிறருக்கு வாழ்த்து சொல்வதாக இருக்கட்டும், அந்த நாட்களிலே தங்களுடைய வாட்ஸ்அப் தளங்களிலே ஸ்டேட்டஸ்களில் பாடல்களை ஒலித்து அதன் மூலம் அந்த நாளை கொண்டாடுவதாக இருக்கட்டும், இது போன்ற செயல்பாடுகளில் ஒரு ஈமான்தாரி ஈடுபடலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, யார் பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக இருப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்றார்கள். இது அப்பட்டமான பிரமத கலாச்சாரம் என்று தெரியும். மேலை நாட்டவருடைய கலாச்சாரம், கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற கலாச்சாரம் என்றெல்லாம் தெரியும். அவருடைய வணக்க வழிபாடாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட ஒரு ஈமான்தாரி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாயளவிலே மொழிந்த ஒரு அடியான், இது போன்ற பண்டிகை காலங்களிலே, இது போன்ற விழா காலங்களிலே தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்வது மிக வருத்தமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு மத்தியிலே பார்ட்டி என்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஒரு ஈமான்தானி நிற்கிறான். நான் குடிக்க மாட்டேன் பாய், அப்புறம் வெறும் கேட்க மட்டும் சாப்பிடுவேன். நான் ஆட மாட்டேன் பாய், நான் ஓரமாக நின்றுக்கிறேன், பாட்டு ஓடும், நாங்கள் நிற்பேன் ஓரமா. திருமறை குர்ஆனுடைய வசனம் என்ன? அனிதா சமீஅத்தும் ஆயாத்தில்லாஹ் யுக்ஃபரு பிஹா யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தக்உது மஹும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நினைவு கூறப்பட்டு அதே வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிற சபையிலே நீங்கள் அமர வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள். தெளிவாக தெரியும். ஆடல் பாடல் இசை கச்சேரிகள் கூத்து கும்மாளங்கள் மது போதைகள் எல்லாம் தடை என்று தெரியும். அந்த சபையிலே ஒரு ஈமான்தாரி தன்னை இணைத்துக் கொள்வது எப்படி சரியாகும்? இல்லைங்க, நாங்கள் கொண்டாடவெல்லாம் இல்லை, நைட்டு 12 மணிக்கு டீ குடிக்க போனோம், நாங்கள் நியூ இயராக கொண்டாடினோம், சும்மா அன்னைக்கு என்ன எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போனோம், இப்படித்தான் எல்லாம் போகிறான். யாரும் கொண்டாட போகல. நோக்கம் என்ன? நாங்கள் எங்கெங்க கொண்டாடணும், ஊரில் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம். அப்படியே நிற்பார், வெடி வைக்கிறத வேடிக்கை பார்ப்பார். சும்மா போகிறவனுக்கு கேக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, கலந்துக்கிடுவார், எல்லாம் வந்துருமே. இது போன்ற செயல்பாடுகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை ஒரு காலத்திலும் இது போன்ற மாற்று மத கலாச்சாரங்களிலே ஈடுபடுத்திவிடக்கூடாது என்பதை உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ்வே அனைத்தையும் அறிந்தவன், அனைவருடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ்வே பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்திலே செயல்படுவோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை பிறைநகரில் பெண்கள் பயான் வளமையை போன்று நடைபெறும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரிகள் பெரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.